குக்கர் வச்சு 75 ml அளவுக்கு எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு 4 வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 4 தக்காளியை நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, புதினா, கொத்தமல்லி, 1 கப் அளவுக்கு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசாலா ரெடியான பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதிலையே போட்டு குக்கர் மூடியை வெயிட் போடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். சிக்கன் நல்லா வெந்த பிறகு 1 கப்புக்கு அரிசிக்கு நான் 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன், தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி கொதித்தோடனே அரிசியை போட்டு நல்லா கிளறி குக்கர் மூடியை வெயிட் போடாமல் அப்படியே போட்டு நல்லா அரிசியும் தண்ணியும் ஒன்றாகிற வரைக்கும் வேக வச்சுட்டு அரிசியும் தண்ணி ஒன்றான பிறகு குக்கர் மூடியை